जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். சந்நியாசிகள் கூட செய்யாததை செய்தீர்கள். வீட்டை புனிதமான ஆசிரமமாக மாற்றினீர்கள். நெருப்பு பருத்தி ஒன்றாக இருந்தாலும் கத்தி வாழ்க்கையில் இயங்காது. ஞானவாள் நடுவில் நிற்கிறது. சத்தியத்தின் காவலர்கள் யோக பாதையில். யுகல் ரூபம் நீங்கள், மம ரூபம் நீங்கள். சிவசக்தி பாண்டவ சேனை பத்மபாதம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். என்ன இருந்தீர்கள், என்ன ஆனீர்கள். ஓம் சாந்தி. தண்ணீரில் தாமரை யுகல்பட்டி. இன்று 6வது நாள். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தாமரை மலர் போல வாழ்க்கையை வாழ்வதற்காக பகவான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. தாமரை மலர் பல விசேஷங்களை நிரம்பி உள்ளது. அதில் ஒரு முக்கியமான விசேஷம் சமநிலையின் கலை. குடும்பத்துல இருந்தாலும் அன்பாக விலகியும் இருந்து வாழக்கூடிய ஒரு கலை அதுக்கு இருக்கு. இப்போ யாருடைய தொடர்புல இருந்தாலும் பற்றுதல் கிடையாது, பற்றின்மை நிலையில் வாழ்வது. அதனால பாபா தாமரை மலரின் சிறப்புகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இன்றைய முரளியினுடைய தேதி 31 மார்ச் 2007. இந்த முரளியினுடைய தலைப்பு சபூதாகி. தன்னுடைய முகத்தினால பாபாவின் முகத்தை காட்டணும். நிர்மான் அதாவது படைப்பு, சேவையின் கூடவே நிர்மலமான வாணி மற்றும் படைப்பின் நிலையை வைத்திருப்பது. இந்த ரெண்டுக்குமே சமநிலையில் இருக்கணும். பணிவாமும் இருக்கணும், படைக்கக்கூடிய காரியத்தையும் நம்ம செய்யணும். இன்னைக்கு முரளியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாற்றம் என்பது எப்போதுமே ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்காது. உலகத்தினுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரியான மத ஸ்தாபகர்கள் அல்லது சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்கனாலே அந்த காலத்துல சமூகத்துல இருந்த குற்றங்கள், தீமைகள், மூட நம்பிக்கை, பழமையான பழக்க வழக்கங்கள், அதை உடைக்க அவங்க முயற்சி செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னால பல வகையான எதிர்ப்பு இருந்தது. குடும்பத்தினுடைய எதிர்ப்பு, சமூகத்தினுடைய எதிர்ப்பு மற்றும் அந்த காலத்துல இருந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய எதிர்ப்பு. ஆனால் மிகவும் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. தன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்தாங்க. அனைத்து எதிர்ப்புகளை எதிர்கொண்டாலும் அவர்கள் தன்னுடைய செயல்களில் கடைசியில வெற்றி பெற்றாங்க. அதனால பகவான் குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்தவர்களாக தயார் பண்ணியிருக்காரு. உலகத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அசைய மாட்டோம். அசையாமல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்கின்றோம். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தில் நாம் வெற்றி பெறுவோம். அப்படிப்பட்ட சிறப்பு ஆத்மாக்களுடைய பாக்கியத்தை பகவான் தானே பார்க்கிறாரு. அதனாலதான் பாபா இன்னைக்கு முரளியில நமக்காக பாக்கியத்தினுடைய ரேகையை பார்த்திருக்காரு மற்றும் 7 வகையான பாக்கியத்தினுடைய ரேகையை பார்க்கிறாரு. அதுல முதல் ரேகை நெற்றியில பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பாக்கியத்தின் ரேகை. 2வது கண்களில் ஆன்மீக ரேகை. 3வது முகத்தில் இனிமையான வார்த்தையின் ரேகை. 4வது பல மடங்கு பாக்கியம் என்ற ரேகை. 5வது ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் துணை உள்ளது. அதனால் அடிக்கடி பல மடங்கு பாக்கியத்தினுடைய ரேகையின் கூடவே இதயத்தில் திலாராம் பாபாவுடைய அன்பின் ரேகை. இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம செய்யலாம். இந்த 7 ரேகையும் ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்ம பாக்குறோம். முதல்ல நெற்றியில பிரகாசிக்கக்கூடிய பாக்கிய நட்சத்திரம் என அனைவருமே பிராக்டிஸ் பண்ணலாம். நம்முடைய நெற்றியில பாக்கியத்தின் நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கு. அதன் ஒளி 4 திசைகளிலும் பரவுது. இது முதல் ரேகை. 2வது கண்களில் ஆன்மீகத்தினுடைய ரேகை. அதனால் யாரெல்லாம் நம்மளுடைய தொடர்புல வராங்க, எந்த மாதிரியான செயல்ல நம்ம ஈடுபடுறோம், அல்லது இப்ப நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க
அவங்க நம்முடைய ஆன்மீகமான திருஷ்டிய பார்த்து அந்த ரேகையின் மூலமாக நாம அனுபவம் செய்ய வைக்கிறோம். அவங்களும் நம்ம மூலமாக ஆன்மீகத்தினுடைய அனுபவம் செய்யணும், நாமும் அவர்களுக்கு அனுபவத்தை செய்ய வைப்போம். யார் நம்முடைய தொடர்புல இருக்காங்க, அவங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆன்மீக திருஷ்டி என்ற ரேகையினுடைய அனுபவத்தை நாம கொடுக்கணும் மற்றும் நாம் அனுபவம் செய்யணும். எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டி செய்வோம். ரெடி தானே? எல்லாருமே இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் என இந்த ஆன்மீக சக்தியினுடைய அனுபவத்தை நாம் பெறணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ மூணாவது இனிமையான வார்த்தையின் ரேகை. நம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சில வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அதனால அவங்களுக்குள்ள ஊக்கம் உற்சாகம் வரணும். இனிமையான வார்த்தையை பாபா நமக்கு சொல்றாரு. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை தரணும், அவங்களுக்கு ஊக்கம் கிடைக்கணும். அதனால பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உற்சாகமான மகா வாக்கியத்தை இப்ப நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு அதுல ஊக்கம் கிடைக்கட்டும். அடுத்தது ரெடி அகில்பாய். நம்முடைய செயல்கள் எப்பதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நம்முடைய தொடர்புல யாரெல்லாம் நாள் முழுவதும் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்முடைய வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும், ஊக்கம் உற்சாகம் கொடுக்கற மாதிரி. ரெடியா? நாலாவது ஆன்மீகமான புன்னகையின் ரேகை. அதனால நம்முடைய புன்னகை எப்படி இருக்கணும்? ஆன்மீகத்தில் நிரம்பியதாக இருக்கணும், சிரிச்ச முகமா இருக்கணும். அனைவரும் இந்த மாதிரி ஒரு சிரித்த முகத்தை நம்ம காட்டணும். ஐந்தாவது பரமாத்மா பொக்கிஷங்களால் நிரம்பிய ரேகை கைகளின் ரேகை. அதனால் அனைவருமே எல்லாருமே இப்ப செய்யலாம். நம்முடைய கைகள்ல பரமாத்மா பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கு, நிரம்பி வழியது. ஆறாவது ரேகை ஒவ்வொரு அடியிலையும் பரமாத்மாவினுடைய நினைவின் மூலமாக நான் என்னுடைய பாதங்களை எடுத்து வைக்கிறேன், நான் நடக்கிறேன். பரமாத்மா நினைவின் மூலமா தான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நாம இப்போ நடந்து காட்டுவோம். இப்படி நம்முடைய ஒவ்வொரு அடியிலையும் பரமாத்மாவினுடைய நினைவுனால நாம் நிரம்பி இருக்கணும். இப்ப பாருங்க, ஏழாவது நம்முடைய இதயத்துல திலாராம் பாபாவுடைய அன்பின் ரேகை. இதுல ஒரு போஸ்ட் உருவாக்கி நம்ம பார்க்கலாம். இதயத்துல பாபாவுடைய அன்புல நம்ம எல்லாருமே மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக இருக்கும். இந்த 7 வகையான கோடு பாபா இன்னைக்கு முரளியில நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த 7 கோடுக்கு சொந்தக்காரர் யாரு? எந்த ஆத்மாக்கள் சொந்தக்காரா இருப்பாங்க? இந்த 7 ரேகையிலும் நிரம்பியவர்கள் சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள். மற்றும் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் உலக மாற்றத்தினுடைய காரியத்துல தன்னுடைய பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மற்றும் எந்த மாதிரி ஆத்மாக்கள் ஒருபோதும் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்க மாட்டாங்க, பரவசமாக இருக்க மாட்டாங்க. பாபா சொல்றாரு, இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சியின் பலனாக உங்களுக்கு எதிர்காலத்துல கிடைக்கும். ஆனா எதிர்கால உலகத்தினுடைய புகழ் பாடலால நீங்க உங்களை இப்போ பரிசோதனை செஞ்சுக்கலாம், சுய சோதனை செய்யலாம். அனைத்து விதமான விசேஷங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? பாபா சொல்லியிருக்காரு, எதிர்கால உலகத்தினுடைய புகழ் என்ன? அங்க ஒரு ராஜ்யம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கும், அளவில்லாத சுகம், சாந்தி மற்றும் செல்வம் நிறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ராஜ்யம் இருக்கா? நம்முடைய மனசுல, நம்முடைய புத்தியில, நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல, நம்முடைய தொடர்புல ஒரு ராஜ்யம் இருக்கா? சில சமயம் மாயாவின் ராஜ்யம் நடக்குது. அதனால மீண்டும் மீண்டும் சுயமாக சோதிக்க வேண்டியதாக இருக்கு. 2வது ஒரு தர்மம் என்றால் முழுமையான தூய்மை. எதிர்கால ராஜ்யத்துல முழுமையான பவித்திரம் இருக்கா? ஜன்னத்திலும் கனவிலும் கூட அப்பவித்திரத்தன்மையின் சுவடே இருக்கக்கூடாது. பாபா நமக்கு சொல்றாரு, எதிர்காலத்தினுடைய ஆதாரம் தற்போதைய நம்முடைய வாழ்க்கை. அதனால தற்போதைய வாழ்க்கையில் உங்களுடைய மனசுல, வார்த்தையில, செயல்ல, தொடர்ப இதை நீங்க செக் பண்ணுங்க. நம்முடைய தூய்மை எவ்வளவு இருக்கு? முழுமையானதா இருக்கா இல்ல சதவீதமானதாக இருக்கா? மற்றும் 3வது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, அளவில்லாத சுகம், சாந்தி. அந்த அமைதின்றது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், சுகம் எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், நமக்கு இருக்கக்கூடிய செல்வம் எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இதுதான் எதிர்காலத்தினுடைய புகழாக இருக்கும். எனவே தற்போதைய வாழ்க்கையில நமக்குள்ள எல்லையற்ற அமைதி இருக்கா? சுகம் இருக்கா? செல்வம் இருக்கா? இல்ல ஏதாவது காரணத்தினால மனசு உடைஞ்சு போயிருக்கா? அதனால பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? தண்ணீரில் தாமரை என்றால் நம்முடைய வாழ்க்கை இதால் நிரம்பி இருக்க வேண்டும், எந்த ஒரு குறையுமே இருக்க கூடாது. 2வது பாயிண்ட், பாதுகாப்பினுடைய சாதனம். இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு.
புது புது வகையில பிரச்சனைகள் வருது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் பலவிதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள், தடைகள் உருவாது. நிறைய டெஸ்ட் பேப்பர் வருது. அதுல இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பகவான் குழந்தைகளாகிய நமக்கு பாதுகாப்பினுடைய சாதனங்களை கொடுத்திருக்காரு. எப்படி வெளியில மழை பெய்யும் போது நம்ம பாதுகாப்புக்காக குடைய பயன்படுத்துறோம், ரெயின்கோட்டை பயன்படுத்துறோம், அதே போல வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், டெஸ்ட் பேப்பர்ஸ் வரும்போது நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்க பாபா குழந்தைகளுக்கு பாதுகாப்பின் சாதனங்களை கொடுத்திருக்காரு. அதனால முதல் பாதுகாப்பினுடைய சாதனம் எது? பாபாவினுடைய குடைநிழல். நம்ம காலை முதல் மாலை வரை பகவானுடைய குடை நிழலுக்கு கீழே இருந்து அனைத்து செயல்களையுமே செஞ்சோம். அனைத்து செய்தாலும் நம்மை நாம் பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்வோம். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் வரும், மனிதர்களால தடைகள் வரும். அனைத்தையும் விட்டு விட்டு நம்மை நாம் பாதுகாப்பாக இருப்பது உணர்வோம். அதனால முதல் சாதனம் இது பாபாவுடைய குடைநிழல். இரண்டாவது சாதனம் நெருப்பு. இந்த நெருப்புன்ற வார்த்தை என்ன பண்ணுது? எரிய வைக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா மாயா மிகப்பெரிய ஒரு கொடிய மிருகமா இருக்கு. எப்ப வேணாலும் நம்மள தாக்கும். எப்படி சிங்கத்தினுடைய பாதுகாப்புக்கு தீயை எரிய வச்சிருவாங்க, அதே போல இந்த பிராமண வாழ்க்கையில நம்மை நாம பாதுகாக்கிறதுக்காக அக்னி நமக்குள்ள எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த அக்னி என்னன்னா ஞானத்தினுடைய அக்னி எப்போதுமே எரிஞ்சிட்டு இருக்கணும். ரெண்டாவது யோகத்தினுடைய அக்னி, நம்முடைய புத்தி யோகம் பாபா கிட்ட இணைஞ்சிருக்கணும். பாபா கிட்ட இருந்து நமக்கு கரண்ட் வரும், சக்தி வரும். மூன்றாவது லகன், ஈடுபாடு. நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கணும்? மீராவினுடைய லகன் போல இருக்கணும். மீராவினுடைய லகன் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்தது. அதே போலதான் நம்முடைய ஈடுபாடு பகவான் சிவ பாபா கிட்ட இருக்கணும். புருஷார்த்தத்துக்கும் சேவைக்கும் லகன் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். நம்முடைய ஈடுபாடு என்ற அக்னி எரிஞ்சிட்டு இருக்கோம், அவ்வளவு நாம் பிரச்சனைகளிலிருந்து, மாயாவிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம். நான்காவது அன்பினுடைய அக்னி, ஸ்நேகத்தினுடைய அக்னி. பாபா சொல்றாரு, ஸ்நேகத்தினுடைய அக்னி அப்படிப்பட்டது. அதுல எரிஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க உலகத்துல யாரையுமே பொருட்படுத்த மாட்டாங்க. அதே போல நம்முடைய இதயத்துல பரமாத்மா ஸ்நேகத்தினுடைய அக்னி எப்போதுமே எரியணும். ஐந்தாவது வைராகியத்தினுடைய அக்னி, எப்போதுமே அதுவும் எரியணும். இந்த உலகத்தின் மீது வைராகியம் நமக்கு நம்முடைய மனசுல வெளிப்படையா இருக்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்திற்கும் நம்முடைய மனதுல வைராகியம் வரணும். ஆறாவது தூய்மையின் அக்னி மற்றும் ஏழாவது தியாகத்தினுடைய அக்னி, புருஷார்த்தத்தினுடைய அக்னி, தபஸ்யாவினுடைய அக்னி. இந்த தபஸ்யாவினுடைய அக்னி, இந்த 7 அக்னிகளும் எவ்வளவு எரிஞ்சிட்டு இருக்கு. அதன் மூலமாக வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்போம். அதனால பாதுகாப்பினுடைய சாதனம் என்ன? அக்னி தான். மூன்றாவது பாதுகாப்பின் சாதனம். அடுத்தது மரியாதையினுடைய கோடு. நாம் மரியாதை என்ற கோட்டுக்குள்ள ஸ்ரீமத்துல இருந்தா எப்போதுமே பாதுகாப்பா இருப்போம். நாம அந்த கோட்டையை கடந்துட்டா மாயா அல்லது ராவணன் எங்கேயாவது கொண்டு போயிருவான். சோக வாட்டிக்கா அதாவது அந்த சோக வனத்துல நம்மை பாதுகாக்க எப்போதுமே அசோக வனத்துல இருக்கணும். பகவானுடைய துணையை நாம அனுபவிக்கணும்னா மரியாதை என்ற கோட்டுக்குள்ளதான் இருக்கணும். நான்காவது சாதனம் எப்போதுமே பாபாவுடைய இதயத்துல இடம் பிடித்திருப்பது. எந்த ஆத்மா பாபாவுடைய இதயத்துல இடம் பிடிச்சிருக்காங்களோ அந்த ஆத்மா எப்போதுமே பாதுகாப்பா இருப்பாங்க. ஏன்னா பாபாவினுடைய இதயம் மிகவும் தூய்மையானது, உயர்ந்தது. அங்க எந்த தடையும், எந்த சூழ்நிலையும், எந்த மாயாவும் வர முடியாது. பாபா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும், செயல்படுத்தணும். அதனால நம்ம பாதுகாப்பா இருப்போம். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செய்வோம். எல்லாருமே கண்ணை மூடுங்க மற்றும் உங்களுடைய வலது கைய தன்னுடைய தலையில வையுங்க. அதை அனுபவம் பண்ணுங்க. நான் பாப் தாதாவின் குடை நிழலுக்கு கீழே இருக்கேன். என்னுடைய தலையில பாப் தாதாவினுடைய கிரணங்கள் தலையில இருந்து பாதம் வரையும் வந்துட்டு இருக்கு. நான் ஆத்மா காலை முதல் மாலை வரை பாப் தாதாவின் குடையில் பாதுகாப்பாக இருக்க. இந்த ஒரு கற்பனையை நீங்க உங்களுடைய செயல்ல நினைச்சு பாருங்க. அமிர்த வேளையில கண்களை திறக்கும் போது நான் பாப் தாதாவின் குடை நிழலுக்கு பாதுகாப்பாக இருக்கேன். அமிர்த வேலைக்கு அடுத்தது முரளி கிளாஸ் வரும், பிரேக்பாஸ்ட் இருக்கு. கர்ம கஷேத்திரத்துல அனைவருடைய தொடர்புல இருந்து அனைத்து செயல்களையும் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் பாப் தாதாவினுடைய குடை நிழலுக்கு கீழே நான் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கேன். மாலை வரை, இரவுல குட் நைட் சொல்லக்கூடிய வரை பாப் தாதாவின் குடை நிழல் எப்போதுமே என் தலைக்கு மேல இருக்கு. நான் பாப் தாதாவுடைய குடை நிழலுக்கு கீழ் பாதுகாப்பாக அனுபவம் செய்கின்றேன். கண்களை திறந்ததையும்
நம்ம செயல்ல வரும்போது இதை நாம் அனுபவம் செய்யணும். பரமாத்மா பகவானுடைய குடைநிழல் என் தலைக்கு மேல இருக்கு, நான் அதுல எப்போதுமே பாதுகாப்பா இருக்க. 3வது பாயிண்ட், என்னுடைய என்ற உணர்விலிருந்து நான் விடுபட்டவனாக இருக்கேன். பாபா இந்த முரளியில யஜ்யத்தினுடைய ஒரு சிறப்பான ஆத்மாவை, மகான் ஆத்மாவை எப்போதுமே பாப்தாதா தன்னுடைய இதயத்துல இருந்தவரை ஞாபகப்படுத்தினாரு. அவர் யார் தெரியுமா? தாதி பிரகாஷ் மணிஜி. மதிப்பிற்குரிய தாதி பிரகாஷ் மணிஜி அவங்க பகவான தன்னுடைய இதயத்துல வச்சிருந்தாங்க மற்றும் பகவானும் அவரை தன்னுடைய இதயத்துல தாதிஜிய வச்சிருந்தாங்க. பாபா இந்த முரளியில அவங்கள ஞாபகம் செஞ்சாரு. உதாரணமா நமக்கு முன்னால அவங்கள கொண்டு வந்தாரு. பல குழந்தைகளை பாபா சொல்றாரு. பிரம்ம பாபா, சிவ் பாபா 2 பேருமே இருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நான் மற்றும் என்னுடையது என்ற உணர்வு கிடையாது. இப்போ பாருங்க, பிரம்ம பாபாவுடைய வாழ்க்கையில சிவபாபா வந்திருந்தாலும் ஒருபோதும் பிரம்ம பாபா நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தல. அதுல இருந்து அவர் விடுபட்டவராயிருக்காரு. பாபா சொல்றாரு, உங்க இந்த தாதிஜி உங்க கூட இருந்தாங்க, உங்க கூட இருந்து படிச்சாங்க, சேவை செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய விசேஷம் என்ன? அவங்க எப்போதுமே தாதிஜியும் நான் மற்றும் என்னுடைய உணர்வுல இருந்து விடுபட்டு இருந்தாங்க. அப்ப யார் தாதிஜி கூட இருந்தாங்க? அவங்க ஒருபோதும் தாதிஜியுடைய வாயில இருந்த நான் சொல்றேன்ற வார்த்தைய கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. தாதிஜியும் நான் சொல்றேன்றதுக்கு பதிலாக எப்போதுமே தாதி சொல்றாங்க, தாதிஜியினுடைய ஆலோசனை இது, தாதிஜினுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம், இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அதனால தாதிஜியினுடைய வாழ்க்கையில நான் மற்றும் என்னுடைய என்ற உணர்வே கிடையாது. பாபா தாதிஜிய சாம்பிளா நமக்கு சொல்றாரு. பாபாவும் சொல்றாரு, சர்டிபிகேட் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது, அவ்வளவு பெரிய வியாதி வந்த போதும் அந்த நோயினுடைய அனுபவத்தில இருந்தும் அவர் விடுபட்டு இருந்தாரு, அன்பா இருந்தாரு, விலகி இருந்தாரு. ஒரு ஆத்மா செய்ய முடிஞ்சா, ஒரு ஆத்மானால செய்ய முடியுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களால ஏன் செய்ய முடியாது? செய்ய முடியும் தானே. பாபா நமக்கு எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு நம்பிக்கைய வச்சாரு. ஒருத்தர் செய்ய முடியுதுன்னா எல்லாருமே செய்ய முடியும். பாபா நமக்கு சொல்றாரு, நான் மற்றும் என்னுடைய உணர்வு, இந்த எல்லைக்கு உட்பட்ட நான் மற்றும் என்னுடைய உணர்விலிருந்து நம்மளை நாமளே விடுவிக்க வேணும், அல்லது அதை மிகவும் பெரியதாக மாற்றணும். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு தாமரை மலர் போன்ற வாழ்க்கையை வாழ பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அதை நாமும் நடைமுறையில அனுபவிக்கணும். இன்றைய முரளியில முக்கியமா 3 புள்ளி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாற்றம் செய்பவர் ஒருபோதும் எப்படி இருக்க மாட்டாங்க? மாற்றம் செய்யக்கூடியவங்க ஒருபோதும் பரவசமா இருக்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க. பாபா சொல்றாரு பாருங்க, எந்த ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில இந்த 7 சிறப்புகள் இருக்கு, விசேஷங்கள் இருக்கோ, அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். எந்த மாதிரி சக்தி நிறைந்த ஆத்மாக்கள் ஒருபோதும் உணர்ச்சி வசப்பட்டு இருக்க முடியாது. தன்னுடைய கர்ம எந்திரியங்களுக்கும் அவங்க வசப்பட மாட்டாங்க, பிரச்சனைகளுக்கும் வசப்பட மாட்டாங்க, சூழ்நிலைகளுக்கும் வசப்பட மாட்டாங்க. அவங்க உலகத்துல வாழ்ந்தாலும் தாமரை மலர் போல ஞாரா பியாராவாக இருப்பாங்க. 2வது பாயிண்ட், பாதுகாப்பினுடைய சாதனங்கள். பகவான் நமக்கு கொடுத்த இந்த பாதுகாப்பு சாதனங்களை நம்ம செயல்கள்ல இருந்தாலும் அதை பயன்படுத்தணும். நாம எப்போதுமே பாதுகாப்பா இருப்போம், அன்பாகவும் விலகியும் இருப்போம். 3வது முக்கியமான பாயிண்ட், எல்லைக்கு உட்பட்ட நான் மற்றும் என்னுடைய என்ற உணர்விலிருந்து நாம் விடுபட்டு இருக்கணும். எப்படி தாதி பிரகாஷ் மணிஜி இதை நடைமுறையில செஞ்சு காட்டினாங்க, ஒரு சாம்பிளா இருந்தாங்க. அதே போல நாமளும் தாதிஜி போல மாறணும். இது பாபாவுடைய ஆசை, பாபாவுடைய நம்பிக்கையா இருக்கு. நாம் அனைவருமே பாப்தாதா மற்றும் தாதியுடைய விருப்பத்தை நடைமுறையில் செய்து காட்டும் குழந்தைகளாக இருக்கும். நிச்சயமா பாபாவுடைய விருப்பத்தையும் தாதியுடைய விருப்பத்தையும் நாம் பூர்த்தி செய்வோம். ஓம் சாந்தி.